மாதர்மே மதுகைடவக்னிமகித பிராணாபகாரோத்யமே கேலா நிர்மித தூம்ரலோச்சனவதே கேச்சண்டமுண்டார்தினி நிசைசீகிருத ரக்த பீஜதனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சினி சம்கராதிதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சனிக்கிழமைகளிலே சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்கள். இறை வழிபாடுகள், அம்பிகையினுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமையிலே. இந்த ராகு கால நேரம் ஒவ்வொரு நாட்களும் இந்த 1.5 மணி நேரம் ராகு காலம். இந்த செவ்வாய்க்கிழமைகளே பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே ராகு காலம். இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, எலும்பிச்சம்பழ சாற்றினிலே மஞ்சள் கலந்து நிவேதனம் சாதம் வைத்து பிரார்த்தனை செய்வது, குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தரக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே அம்பிகையினுடைய வழிபாடுகள் நமக்கு சிறப்பையும் தோஷங்களையும் நீக்கக்கூடியது. வருகின்ற சனிக்கிழமை 16/5/2026 அன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி மாநகரிலே, இந்த கண்டி மாவட்டத்திலே பத்தேகம என்கின்ற பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கொடியேற்றத்தோடு துவஜ ஆரோகணத்தோடு ஆரம்பமாகிருக்கின்றது. சனிக்கிழமை துவஜாரோகணம் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக இந்த உற்சவங்கள் நடைபெற்று 29ஆம் திகதி பஞ்சரத பவனி 5 ரதங்கள் நகர்வலம் வருகின்ற சிறப்பும், மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் வைகாசி விசாக மகோத்சவமாக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய ஆலய மகோத்சவம் சனிக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. 16/5/2026 அன்று தொடர்ச்சியான உற்சவத்திலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே அம்பிகையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு விழா மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை எப்படி அவருடைய சீடர்கள் குறிப்பாக உணர்ந்து கொண்டார்கள், அனுபவித்தார்கள், அதற்கு சான்று பகர்ந்தார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஊட்டம் கொடுக்கின்ற, மறு மலர்ச்சி கொடுக்கின்ற, புத்துணர்வு கொடுக்கின்ற இறை வார்த்தைகளை அவர்கள் தியானித்தார்கள். கிறிஸ்துவினுடைய நெருக்கமான உறவு கொண்டவர்கள். அவர் தன்னுடைய பிரிவு பற்றி அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். உறவு ஒன்று உண்டால் பிரிவும் இருக்கும். உறவிலே மகிழ்ச்சியும் பிரிவிலே கவலையும் துன்பமும் கண்ணீரும் இடம்பெறுவது வழக்கம். இந்த கிறிஸ்து அவர்களை விட்டு பிரிய போகின்றார். உடல் ரீதியாக பிரிய போகின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையிலே இருந்து ஒரு மாறுபட்ட ரீதியாக அவர்களோடு உடனிருப்பார் என்பதை இயேசு அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னார். இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளிலே ஒன்று, நான் உங்களை விட்டு பிரிந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லுகின்றார். என்னை துன்புறுத்துகின்றவர்கள் ஆண்டவருடைய இறை ஆட்சிக்காக நான் சான்று பகர்கின்றதனால் என்னை மக்கள் வெறுத்தார்கள், என்னை ஒதுக்கி வைத்தார்கள், என்னை அவர்கள் அழித்தார்கள், அழிப்பார்கள் என்றெல்லாம் இயேசு முன் அறிவிக்கின்ற பொழுது சாவு ரீதியாக அவர்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதை இயேசு அவர்களுக்கு அறிவுரையாக கூறினார். ஆனால் அந்த வேளைகளிலெல்லாம் நீங்கள் உள்ளம் கலங்கக்கூடாது, நான் உங்களோடு உடன் இருப்பேன் என்று சொல்லி ஏற்கனவே அவர்களுடைய வாழ்வை இயேசு உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த வார்த்தைகளை அவர்கள் மீட்டு மீட்டு பார்க்கின்ற பொழுதுதான் இயேசுவினுடைய உயிர்ப்பின் வறுமையை அவர்கள் தங்களுடைய நம்பிக்கைகளினாலே நிரப்பக்கூடியதாக இருந்தது. வாழ்க்கையில் தனிமை, வறுமை, விரக்தி, ஏமாற்றம் என்பது எங்களுடைய வாழ்க்கையோடு கலந்த ஒரு அனுபவமாகும். சில வேளைகளிலே இந்த பிரிவுகள், உறவு பிரிவுகள், அல்லது நாங்கள் வைத்திருக்கின்ற எங்களுடைய சொத்துக்கள், எங்களுக்கு பொறுமதியானவை, வேண்டுதற்குரியவை என்றெல்லாம் வைத்திருக்கின்ற சில பொருட்கள், சொந்தங்கள், இவைகளை நாங்கள் விட்டு பிரிய வேண்டி இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் விரும்பாமல் அவர்கள் பிரிந்து போகலாம், நாங்கள் அவற்றை இழக்கலாம். மறுபுறம் நாங்கள் இன்னுமொரு உயர்வான அனுபவத்தை, வளர்ச்சியை, முதிர்ச்சியை பெறுவதற்காக பிரிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் அல்லது தாங்கிக் கொள்கின்றோம். ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு சில காலத்திற்கு அல்லது சில வேளைகளிலே நீண்ட காலத்திற்கு பிரிந்து அவர்களுடைய உழைப்புக்காக செல்லுகின்ற பொழுது அது அவர் விரும்பி செய்கின்ற ஒரு பிரிவாகும். அந்த பிரிவு எல்லோரையும் பாதிக்கின்றதாகவும் இருக்கலாம். நாங்கள் இந்த காலத்திலே டெலிஃபோன் மூலமாக அல்லது நாங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு பல முன்னேற்றங்கள் தொடர்பு சாதனங்களால் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் நேருக்கு நேர் ஒருவரோடு உட்கார்ந்து அவரை தொட்டு அவரோடு பழகி அவரோடு உணவருந்தி அவருடைய உறவிலே கலக்கின்ற அந்த மகிழ்ச்சி கிடைக்காமல் போகலாம். ஆனால் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு எப்படி இந்த சீடர்களுக்கு இந்த புதுமையான ஒரு விழிப்புணர்வை, நம்பிக்கையை, மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால், இயேசுவினுடைய வார்த்தைகளை அவர்கள் உணவாக உண்டார்கள். அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆன்மீக ரீதியான, உள ரீதியான ஒரு அமைதியை பெறுவதற்கு, மகிழ்ச்சியை பெறுவதற்கு
இறை வார்த்தை எங்களுக்கு உணவாக கொடுக்கப்படுகின்றது. இந்த இறை வார்த்தையை அனுதினம் படித்து தியானித்து அதற்கு ஏற்ப தங்களுடைய அன்றாட வாழ்வின் சவால்களை சந்தித்து அவர்கள் அறநெறி கொண்டவர்களாக வாழுகின்றவர்கள் பலர் தங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தத்தை பெறுகின்றார்கள், நம்பிக்கை உள்ளவர்களாக வாழுகின்றார்கள், பிறரோடு அவர்கள் அன்புறவிலே இணைந்து கொள்ள தகமை பெறுகின்றார்கள், நல்லவர்களாக திகழ்கின்றார்கள், நல்ல குணாதிசயங்களை படைத்த ஆளுமை உள்ளவர்களாக திகழ்கின்றார்கள். இவற்றிற்கெல்லாம் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு உணவாக அமைகின்றது. பிரிவை நாங்கள் தாங்குவதற்கு எத்தகைய முயற்சிகளை எடுக்கின்றோமோ, அந்த இழப்புகளை நாங்கள் ஈடு செய்வதற்கு எத்தனை முயற்சிகளை எடுக்கின்றோமோ, அவ்வாறு இறைவன் உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு மீண்டும் உயிர் பெற்றவராக வாழ்கின்றார் என்பதற்கு ஒரு அழகான மார்க்கம், பாதை என்னவென்றால், வழி என்னவென்றால், இறை வார்த்தையை நாங்கள் அனுதினம் படித்து தியானிக்கின்ற பொழுது எங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப அல்லது விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த விளக்கங்களை பெற்று இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அது விதைக்கப்படுகின்றது, உயிரூட்டமுள்ள முறையிலே என்னுடைய வாழ்வை அதற்கு எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு ஆதாரமாக உணவாக இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனாலே இறை வார்த்தையிலே எங்களுக்கு ஒரு நாட்டம், ஒரு அக்கறை, அதிலே ஒரு வாஞ்சை எங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லோருடைய இல்லங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே இறை வார்த்தை, விவிலியம், அது ஒரு நூல் என்றாலும் அங்கு இருக்கின்ற பொழுது, குறிப்பாக புதிய ஏற்பாடு அல்லது நிறைவு ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற நற்செய்தி அடங்கிய வார்த்தை, அந்த நூல் அங்கு இருக்கின்ற பொழுது ஒரு 2 நிமிடம் என்றாலும், 1 நிமிடம் என்றாலும், ஒரு 5 நிமிடம் என்றாலும் அதை புரட்டி நாங்கள் படிக்க படிக்க இறைவனுடைய அருள் எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே விதைக்கப்படுகின்றன. அவை நிச்சயமாக எங்களுடைய வாழ்விலே நன்மைத்தனங்களை வளர்க்கின்ற ஊடகமாக அமையும். எனவே உங்கள் அனைவருக்கும் இறை வார்த்தையின் ஒளியிலே உங்களுடைய வாழ்வு மலர்வதற்கு, மேம்படுவதற்கு இறை ஆசி கூறி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் ஈமானிய உறவுகளே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த நபித்தோழர்கள் ஒருவனான அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹுடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது, இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால்
அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன், நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரை போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்குவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன் மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களை போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும். அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும். என்னுடைய உயிர் எந்தளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும் இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.